அம்பளி மாமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். குமரின்னு இல்லாம வாக்கப்பட்டுட்ட, மலடின்னு இல்லாம புள்ளைய பெத்துக்கிட்டேன்னு ஒரு பழமொழி உண்டு. அப்படித்தாங்க, இங்க ஒருத்தனும் பிரம்மச்சாரின்னு பேரு வாங்காம கல்யாணமாகி வாக்கப்பட்டு போயிட்டா. ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லை. அது ஏன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து கதையை கேட்போம். கதையோட தலைப்பு புளியோதரை படலம். ராகவ அம்மா அப்பா இல்லாதவ, உற்றார் உறவினர்னு சொல்லிக்கவும் யாரும் இல்லை. அரசாங்க உத்தியோகம் கிடைச்சதால தனியாக வீடு எடுத்துட்டு தானே சமைச்சு சாப்பிட்டு வந்தான். அவன் தயாரிக்கிற புளியோதரை பிரமாதமாக இருக்கும். அதனால் விடுமுறை விசேஷ நாட்களில் அவன் தயாரிக்கிற புளியோதரையை சாப்பிட அவனோட நண்பர்கள் அவனோட அறைக்கு வந்துடுவாங்க. அவனுக்கும் புளியோதரை ராகவன் அப்படிங்கிற பெயர் வந்துருச்சு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற அவனை கல்யாணத்தரகன் கண்ணப்ப விட்டு வைப்பானா என்ன? அவன் தன்னோட அகட வெகட சாமர்த்தியங்களை எல்லாம் காட்டி அலமேலுங்கிற பொண்ணை அவனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டான். அலமேலுவுக்கோ சமையல் செய்கிறது வீட்டு வேலைகள் செய்கிறதுனா பிடிக்கவே பிடிக்காது. அவள் ஜோதிட ஆரூடம் கேட்குறதுல ஆர்வம் கொண்டவ. அதனால் அவள் குடித்தனம் செய்ய வந்ததும் தன்னோட கணவனையே சமைக்க சொல்லிட்டு தன்னோட போக்கில் போனான். ராகவனுக்கு இது ஏமாத்தமாக இருந்துச்சு. அது வரைக்கும் அவனே சமைச்சு சாப்பிட்டு வந்தான். கல்யாணம் ஆனதுக்கப்புறமா வாய்க்கு ருசியாக தன்னோட பொண்டாட்டி சமைச்சு போடுவா அப்படின்னு அவன் நினச்சான். ஆனால் பழைய கதையே தானா திரும்பவும் அப்படின்னு நினச்சி ராகவ மனசு புடுங்கினான். அலமேலுவோ அவனோட சமையல் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு புகழ்ந்து அவனையே சமைக்க வச்சா. 10 நாளுக்கும் புளியோதரையே பிசைஞ்சு வச்சா ராகவன். அதுக்கப்புறமா அழுத்து போய் ஒரு நாள் அவன் அலமேலுக்கிட்ட, அலமேலு இன்னைக்கு உன்னோட சமையல், நான் போய் காய்கறி வாங்கி வரேன் அப்படின்னு சொல்லி பையை எடுத்துட்டு கடை வீதிக்கு கிளம்பிட்டான். அவன் திரும்பி வந்து பார்த்தா அலமேலு கையை உதறிட்டு துடிச்சிட்டு இருந்தான். அடுப்பில் உளநீர் வச்சதில் கையை விட்டுட்டாளாம். கையை கொப்பளிச்சு போயிடுச்சான். வேற வழி என்ன, அன்னைக்கும் ராகவனே சமைக்க வேண்டியதாக போயிடுச்சு. அதனால் அலமேலு தன்னோட பிறந்த வீட்டுக்கு போய் ஒரு வாரம் கழித்து வரதா சொல்லிட்டு கிளம்பிட்டான். சரியா 8வது நாள் சாயங்காலம் அவங்க அம்மா கூட வந்துடுறதாகவோ அன்னைக்கு சமையல் செஞ்சு தயாராக வச்சிருக்கும்படியும் சொல்லிட்டு போனான். 8வது நாள் தன்னோட பொண்டாட்டியும் மாமியாரும் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து ராகவ நிறைய புளியோதரையை பிசைஞ்சு வச்சுருந்தா. ராத்திரி வெகு நேரமாகியும் அவங்க வரல. 10 மணிக்கு தாடி பிச்சைக்கார ஒருத்தன் வந்து, அம்மா தாயே பசிக்கு சாதம் போடம்மா அப்படின்னு கத்துனான். ராகவனும் அவனுக்கு புளியோதரையை போட்டான். அந்த பிச்சைக்காரனும் இன்னைக்கும் புளியோதரை தானா அப்படின்னு சொல்லிகிட்டே போனான். ராத்திரி 11 மணி அடிச்சுது. அப்போ ஒரு வெள்ளையான உருவம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ராகவனுக்கு முன்னாடி போய் நின்றுச்சு. ராகவ அதை பார்த்து பேயோ பிசாசோன்னு பயந்து போனான். அந்த உருவமும், இங்கே பாரு, நான் பிசாசுதான், ஆனால் பயப்பட வேண்டாம், உன்னை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ செஞ்சு வச்சிருக்கிற புளியோதரை வாசனை கம கமன்னு வீசுது, எனக்கு கொஞ்சம் கூட சாப்பிட்டு போகிறேன்னு சொல்லுச்சு. ராகவனும் பயம் தெளிஞ்சு எழுந்து போய் ஒரு தட்டில் புளியோதரையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். பிசாசும் அதை சாப்பிட்டு ரொம்ப ஜோரு அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. நடுராத்திரிக்கு மேலே திடீர்னு தன்னோட முகத்து மேலே வெளிச்சம் விழுந்ததுனால தூங்கிட்டு இருந்த ராகவன் திடுக்கிட்டு எந்திரிச்சான். தனக்கு எதிரில் அந்த ஊர் காளி தேவதை நிற்கிறத பார்த்துட்டு அவன் கைகூப்பி வணங்கினான். தாயே, நான் என்ன செய்யணும் சொல்லு, செஞ்சு முடிக்கிறேன்னு சொன்னான். காளி தேவதை அதுக்கு, பக்தா, நீ செஞ்சு வச்சிருக்கிற புளியோதரையை எடுத்துட்டு வா, அதை சாப்பிட்டு திருப்தி அடையிற அப்படின்னு சொல்லிச்சு. ராகவனும் புளியோதரை வச்சிருந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கிட்டு வந்து சாமிக்கு முன்னாடி வச்சா. காளி தேவதையோ ஒரு பருக்க விடாமல் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சுது. அடுத்த நாள் காலையிலையும் அலமேலுவும் அவங்க அம்மாவும் வராததுனால வீட்டை பூட்டிட்டு ராகவ வேலைக்கு போயிட்டான். காலையில் 11 மணி இருக்கும். அப்போ ராகவனோட அடுத்த வீட்டுக்காரரோட மகன் வந்து ராகவங்கிட்ட, உங்கள் பொண்டாட்டியும் அவங்க அம்மாவும் வந்துட்டாங்க, வீட்டு சாவியை வாங்கிட்டு வர சொன்னாங்க, சாயங்காலம் சீக்கிரமாகவே உங்களையும் வீட்டுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவியை வாங்கிட்டு போனான். ராகவ வழக்கம் போல் அலுவலகம் மூடினதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு கிளம்புனான். அவன் வீட்டுக்குள்ளே நுழையிறப்பவே வெங்காய சாம்பார் வாசனை மூக்கு தொலைச்சிது. ராகவ சட்டையை கழட்டி மாட்டிட்டு அலமேலுவை பார்த்து, நீ ஏன் சிரமப்படுற,
நான் நொடியில் புளியோதரை தயார் செஞ்சிடுறேனே அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட அலமேலு, ஐயோ, இனிமே நீங்கள் புளியோதரையே தயாரிக்கக்கூடாது, அது மட்டும் இல்லை சமையலே செய்யக்கூடாது, நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க, நான் சமையலை இன்னும் 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னான். ராகவனால் அவனோட காதுகளையே நம்ப முடியலை. அலமேலுவா அப்படி சொல்லறா அப்படின்னு அவன் திகைச்சு நின்னான். அலமேலு அப்படி திடீர்னு மாறுறதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு யோசிக்க தொடங்கினான். முன்னத்து நாள் ராத்திரியில் புளியோதரை சாப்பிட்டு போன பிசாசோ இல்லை காளி தேவதையோ தான் அலமேலுவோட மனசை மாற்றி இருக்கணும் அப்படின்னு அவன் நினச்சா. அவனுக்கு தாடிக்கார பிச்சைக்காரனை பற்றின நினைப்பே வரலை. அலமேலு அப்போ, ஏங்க, இன்னைக்கு நானும் எங்கள் அம்மாவும் இங்கே வந்தப்ப ஒரு தாடிக்கார சாமியார் வந்திருந்தார். அவர் என்னை பார்த்து, அம்மணி, இனிமே உன் கணவரை சமையல் செய்ய விடாத, ஏன்னா புளியோதரை தயாரிக்கிறப்ப மரண கண்டம் அவருக்கு இருக்குது, அது எப்போ வேணும்னாலும் நிகழலாம் அப்படின்னு சொன்னார். அதனால தான் இனிமேல் நம்ம வீட்டில் புளியோதரைக்கு தடை, நீங்களும் சமையல் செய்யக்கூடாதுன்னு சொன்னான். ஓ, விஷயம் இதுவா? தாடிக்கார பிச்சைக்கார சாமியாராக நடித்து இனிமேல் தனக்கு புளியோதரையே அந்த வீட்டில் கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி சொன்னானா? பேஷ் பேஷ், வாழ்க தாடிக்கார பிச்சைக்கார அப்படின்னு ராகவ மனசுக்குள்ளே சொல்லிட்டு மகிழ்ந்தான். புளியோதரை படலம்ங்கிற இந்த கதை இத்தோடு நிறைவடைஞ்சிருச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு சுவையான கதையோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.